ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஒரு ட்ரிப் அப்படின்னாலே செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப் தான். எஸ் guys, கேரளா ட்ரிப். இது வந்து ஆக்சுவலாக என்னோட நேட்டிவ் தான். ஸோ அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். ஒன்றில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஸோ உங்களையும் அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த vlog நான் ரெடி பண்ணேன். கூட வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்றில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ முதல்ல காரை க்ளீன் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வாஷிங் போய் வாஷிங் பண்ணுவோம். Car is clean now. So next step, என்னோட vlogக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஏன் கூட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராரு. யாரும் இல்லைங்க, என்னோட லவபிள் பெட், ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர் ஹாரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது. எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். நைட் டிரைவ் நீங்கள் போகலாம். ஒரு காரில் நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே, பட் நைட் ரைட் பைக்கில் நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ் எல்லாம் போகிறப்போ வந்து தெரியாத இடம், தூரம் போயிட்டுருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் நைட் டைம் ரைட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வேணால் நீங்கள் கிளம்பி போயிருங்க. ஒரு 4 நீங்கள் தாராளமாக கிளம்பி போகலாம், என்ஜாய் பண்ணலாம் நைட் டிரைவ். நீங்கள் ஹோம் டவுனில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சிட்டி, இது எங்கள் ஏரியா, ஒரு ஃபன்னுக்கு ஒரு க்ரூஸுக்கு போகிறீங்க, அது வேறு. லாங் டிரைவ்ஸ் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் ஹிமாலயா போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, அந்த மாதிரியான லாங் ரைட்ஸில் வந்து தெரியாத இடத்துல நைட் ரைட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு என்னோட சஜஷன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சோம், பார்ட்டி வந்து ஈவினிங் 6க்கு மேலே. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். அங்கே உள்ள கிச்சனில் தடபுடலாக சவுண்டு, என்னடா இது சவுண்டு அப்படின்னு போய் பார்த்தா வெரைட்டியாக என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஐட்டம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.
அப்படி ஒரு வழியாக எல்லா ஐட்டம்ஸும் முடிச்சாச்சு, டேஸ்ட் பண்ணியாச்சு. வெஜிடேபிள் சேலட், கல் குடிச்சாச்சு, மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு. கல் எல்லோரும் குடிக்கிற கல் தாங்க, எக்ஸ்ட்ரா டோசேஜ் அந்த மாதிரி இல்லை, நார்மல், இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அது அந்த மாதிரி ஒரு கல் தான். ஸோ அது வீட்டில் இருக்கிற லேடிஸ், குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம். அதான் அந்த குழந்தை குடிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல கல் தான், தப்பான ஒரு ஆல்கஹாலிக் கிடையாது அது. ஸோ ஹேரியை குளிப்பாட்டணும், கொஞ்சம் வித்தியாசமாக குளிப்பாட்டலாம். ஏன்னா அவன் இங்கே சில் வாட்டரில் குளிக்க மாட்டான், சில்னஸ் வேறு. ஸோ அவனுக்கு ஹீட் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அங்கே போனோன்னே பயங்கர ஹீட். அவன் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறான். இங்கே இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்பான். அங்கே போய் பக்கெட்டாக குடிக்கிறான். அப்போவே தெரிஞ்சது அவனுக்கு வந்து ஹீட் தாங்க மாட்டேங்கிறான். ஸோ ஆமாம், நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். ஹாரி ஓடி 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 ஓடி. ஹாரி குட்டி. எஸ் காய்ஸ், ஃபைனலி அப்படி குளியலும் முடிச்சிட்டோம். ஸோ பேக் டு ஹோம். மேக்ஸிமம் இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங், ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா குட்டீஸையும் கூட்டிகிட்டு குளிக்க வந்திருக்கோம். ஸோ முடிச்சாச்சு. குட்டீஸ் எல்லோரும் ஃபன்னாக, ஐ மீன் அவங்களுக்கு மலையாளம் தான் தெரியும். എന്തായിരുന്നു? നന്നായിരുന്നു. എനിക്കോ? എനിക്കോ? நல்லாയിരുന്നു மீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்படி வில்லேஜுக்கு போய் நல்ல சாப்பாடு, நல்ல குளியல். குட்டீஸ்க்கு யாருக்கும் நீந்த தெரியாது, அதனால தான் அவங்க அப்பா அந்த டியூபெல்லாம் ரெடி பண்ணி கயிறில் கட்டி செட்டப்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டிட்டு இருந்தார். செம என்ஜாய், செம ஃபன்னாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் ஹேரி எங்களை விட ஹேரி தான் பயங்கர ஃபன்னாக இருந்தான்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பேக் டு ஹோம். அவ்வளோதான், சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோம். And now the time is 6:30. Let's start the celebration. നിങ്ങളെടുത്ത് കൊടുക്കാം.
அது கொடுங்க. அது வாங்கலாத பிரச்சனை மதி. Now the time to leave. Back to home. இங்கே வந்துட்டு சரி ஒரு என் கார்டாவது கொடுக்கலாம் உருப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணுறேன். அப்பவும் விட மாட்டேங்கிறேன் இந்த ஹேரி. Oh my god, yes guys, finally reached my home. ஸோ எனிவே guys, thank you for watching my video. இவ்வளோ நேரம் என் மூஞ்சியை பார்த்து நான் பேசுறது கேட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then